என்னடா இப்படி சோம்பேறி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? சீக்கிரம் கிளம்பு. நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம். அதுக்கு ரிங் வாங்க போகணும். ஞாபகம் இருக்குல்ல? அனு இல்ல, ரொம்ப அவசரப்படுறோமோன்னு தோணுது. அதுவும் அனு கூட நான் இன்னும் சரியா கூட பேசிக்கல. அதுக்குள்ள நிச்சயதார்த்தம், இந்த வாரமே கல்யாணம்னா this is too little rushing நினைக்கிறேன். உனக்கு பதில் சொல்ல எனக்கு முடியாதுராப்பா. அனு கழுத்துல தாலி கட்டிட்டு நீ எவ்வளவு வேணாலும் யோசிச்சுக்கோ. நிச்சயதார்த்தத்துக்கு ரிங் வாங்கணும்னு அனு வீட்ல சொல்லியாச்சு. அவங்களுக்கு வேலை இருக்கான். அனு மட்டும்தான் வரலாம். நானும் வரல. நீ மட்டும் போயிட்டு வா. என்ன பேசணுமோ பேசிட்டு வா. ரிங்கையும் வாங்கிட்டு வந்து சேரு. நல்ல காஸ்ட்லி ரிங்கா பாத்து வாங்கடா. அனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத கேட்டு பாத்து வாங்கு. என் கூட ஜுவல் வாங்க வந்தப்போ போன்ல Facebook பாத்துக்கிட்டே நின்னியே, அந்த மாதிரிலாம் நிக்காத. அனு கிட்ட மனசு விட்டு பேசு. ஃபியூச்சரை பத்தி டிஸ்கஸ் பண்ணு. இன்னும் உனக்கு என்னெல்லாம் சொல்லி தரணும்னு தெரியலையே. இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எதுக்கு அனு? நிச்சயதார்த்தங்கிறது ஃபார்மாலிட்டி இல்லடா, அது கல்யாணத்துக்கு அச்சாரம். ஆக்சுவலா இந்த ரிங்கை எல்லாம் நீயே வாங்கிட வேண்டியதானே? ஏதாவது ஒளராதா நீ? கல்யாணத்துக்கு முன்னாடி நீயும் அனுவும் பாத்துக்கிறதுக்கு பேசிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல சான்ஸ். நான் ரிங் வாங்க போக மாட்டேன், ஆனா அனு கூட பேச முடியலையேன்னு வீட்ல உட்காந்து வருத்தம் மட்டும் படுவேன்னா என்னடா அர்த்தம்? நீ கிளம்பு முதல்ல. அனு, நாம ரொம்ப ஏதோ அவசரப்படுறோமோன்னு தோணுது அனு. அனு கூட ரொம்ப நல்லா பேசி பழகி புரிஞ்ச பின்னாடி மேரேஜ்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்திருக்கும். காலம் பூரா பேசினாலும் புரியாத பந்தம்டா அது. ஒரே வாரத்துல புரிஞ்சுக்கணும்னா எப்படிடா? அனிருத், இது வரைக்கும் நீ எந்த பொண்ணுகிட்டயாவது இப்படி பேசணும் பழகணும்னு நீ உருகிருக்கியா? அனு கிட்ட தோணுதுன்னா என்ன அர்த்தம்? உனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இப்படி ஏதாவது பேசி என் வாயை அடைச்சிரு. இப்ப நீ கிளம்புறியா இல்லையா? உரைக்காத, நான் கிளம்பிட்டேன். அப்புறம் ரிங்க வாங்கிட்டு சீக்கிரம் வந்துரு. நீ வந்ததும் உடனே அனு வீட்டுக்கு போகணும். நிச்சயம் பண்ண வருவோன்னு அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. போ போடா. போறேன் அனு. அனு, என்னாச்சு? ஏன் இப்படி அழுகுற? அம்மா, சொல்லு அனு, என்னன்னு சொல்லுடி. ஒண்ணும் இல்லம்மா, விடு. நீ சொல்லலனாலும் எனக்கு புரியாதா? உன் மனசு எவ்வளவு கஷ்டத்துல இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது அனு. பொம்பளை புள்ள இப்படி அழுதுட்டு இருந்தா எதுவும் நடக்காது அனு. வாழ்க்கையே கைய விட்டு போயிடும். அப்புறம் வாழ்க்கை முழுக்க அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான். அழாதம்மா. அனிருத் கூட ரிங்க வாங்க போயிருக்கவே கூடாதுமா. என்னாச்சு அனு? பாவமா அனிருத், அவர் பேசுறதெல்லாம் கேக்குறப்போ எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குமா. அவரு தன் ஃபியூச்சரை பத்தி ரொம்ப கற்பனையோட இருக்காரு. அவர் அம்மாவும் அப்படித்தான். ஆனா நான் அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறது, அம்மா சத்தியமா அவங்களை ஏமாத்தணும்னு நினைக்கலம்மா. ஆனா 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 அவங்களை ஏமாத்துறேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. என்ன நினைச்சா எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்குமா. அனிருத் கிட்ட உண்மையை சொல்லவும் முடியாம, அவரு பேசுறப்ப முழுசா ஏத்துக்கவும் முடியாம நரக வேதனையா இருக்குமா. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலம்மா. அனுமா, என்ன மன்னிச்சிருமா. இன்னொருத்தரை ஏமாத்துற பொண்ணா மணி, எல்லாம் என்னால வந்தது. அம்மா அழாதம்மா, நீ ஒரு தப்பும் பண்ணலம்மா. எல்லாம் நான் செஞ்ச முட்டாள்தானம். சுரேசர் அப்பா கிட்ட பேச வரும்போதெல்லாம் நான் முதல்ல பேசுறேன், அப்புறம் நீங்க பேசுங்கன்னு அவரை பேச விடாம நான் தடுத்துட்டேம்மா. நான் அப்பா கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சேம்மா. அப்பாக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாருன்னு நினைச்சுதான் நான் அப்படி பண்ணேன். இப்போ என்னால வாழ்க்கை ஃபுல்லா அப்பா கிட்ட சொல்ல முடியாமலே போயிடுச்சேம்மா. ஐயோ அனு, சுப்புக்காக நீ எவ்வளவு யோசிச்சிருக்க.
இப்படி ஒரு பொண்ணை பெத்ததுக்கு சுப்பு ரொம்ப பெருமைப்படணுமா. ஆனா பெத்தவங்களா நாங்க தோத்து போயிட்டோம். அம்மா தோத்துட்டோம் அனு. இல்லம்மா. நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்றி வைக்க முடியாம இப்ப எல்லாமே கைமீறி போயிடுச்சு. வேண்டானு, மனசுக்குள்ள இவ்ளோ கஷ்டத்தை வச்சுட்டு நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டாம். வா, இப்பவே சுப்பு கிட்ட உன் மனசுல இருக்கிறத சொல்லிடலாம். அம்மா. ஆமா அனு, இதுதான் சரி. இனிமே யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்ல. என்ன ஆனாலும் பரவாயில்ல. இப்படியே அழுதுட்டே இருந்தா விடியாதுமா. பொம்பளைங்க துணிஞ்சு ஒரு முடிவு எடுத்தாதாமா ஒரு நல்ல வழி பொறுக்கும். நீ வா. அம்மா ப்ளீஸ் மா, வேண்டாம். தயவு செஞ்சு உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அப்பா கிட்ட எதுவும் சொல்லாதம்மா. என் தலைவிதி என்னவோ அது அப்படியே நடக்கட்டும். இல்ல அனு, அம்மா கூட இருக்கேன். சுப்பு கிட்ட எப்படி பக்குவமா பேசணுமோ அப்படி பேசலாம். வா. வேண்டாம்மா, வேண்டாம். அப்பா எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காருமா. எப்பவும் அவருக்கு என்னோட நினைப்பு மட்டும்தான். அனு நான் வளர்த்த பொண்ணுன்னு ஊரெல்லாம் பெருமையா பேசிட்டு இருக்கிறவர்கிட்ட போய் என்ன என்னன்னு சொல்றம்மா. அப்பா, உங்க ஆசையெல்லாம் நடக்காதுன்னா அதுக்கு நான் செத்தே போயிடலாமா? அனு. அம்மா, அப்பா என்னோட வாழ்க்கை பத்தி என்னெல்லாமோ கனவு கண்டுட்டு இருக்காருமா. என்னோட ஆசை நிறைவேறலனா கூட பரவாயில்லம்மா. அதுக்காக அவரோட ஆசையை கலைக்க என்னால முடியாதுமா. என்னடி இப்படி எல்லாம் சொல்ற? அப்போ இப்படியே வாழ்க்கை முழுக்க அழுதுகிட்டே இருக்க போறியா? என் விதி அதுதானா? நான் என்னமா செய்ய முடியும்? யாரும் பார்க்காத மாதிரி அழ நான் பழகிக்கிறேம்மா. என் தலையில என்ன எழுதிருக்கும் அதுவே நடக்கட்டும்மா. விதியை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி அழுதுகிட்டு இருக்கியே, அப்ப அந்த விதியை உன்னால ஏத்துக்க முடியலன்னு தானே அர்த்தம். ஏமா அனு, நீ உன்னே ஏமாத்திக்கிற. நீ வாழ வேண்டியவடி. அனு, நான் சொல்றத கேளு. உங்க அப்பா கிட்ட பேசலாமா? வா. இல்லம்மா, வேண்டாம். சரி, வேண்டாம், விடு. சூர்யா சாருக்கு உடனே போன போட்டு அவரை வந்து பேச சொல்லு. பார்த்து பக்குவமா பேச சொல்லு. அப்புறம் என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். ஆனா சுப்பு கிட்ட எல்லாத்தையும் சொல்லாம இந்த கல்யாணம் நடக்க கூடாது. நடக்கவே கூடாது. அப்புறம் என் மனசு ஆறவே ஆறாது. இதையும் மீறி இந்த கல்யாணம் நடந்தா உன் வாழ்க்கை, சூர்யா சார் வாழ்க்கை, அனிருத்தோட வாழ்க்கை, யாரு வாழ்க்கையுமே நல்லா இருக்காதுடி. சொன்னா கேளுடி. இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையானு? இல்லடி, நான் முடிவு பண்ணிட்டேன். இப்பவே சூர்யா சாருக்கு போன போடு. அவர் வந்து பேசட்டும். இப்பவே வந்து பேசட்டும். எது நடக்கணும்னு இருக்கோ அதுவே நடக்கட்டும். எல்லாம் அந்த மகமாயி விட்ட வழி. எங்கடி உன் போன? எங்க உன் போன? ஐயோ அம்மா, ஏதாவது பேசி என்ன குழப்பாதம்மா. நானும் பேச வேண்டாம், நீயும் பேச வேண்டாம், சூர்யா சாரும் பேச வேண்டாம். அப்பா ஆசைப்பட்டபடியே என் கல்யாணம் நடக்கட்டும்மா. அவர ஆசையாவது நிறைவேறட்டும்மா. இது ஏன் மேல சத்தியமா? எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுமா. தயவு செஞ்சு எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுமா. அது ஒண்ணு மட்டும் நம்ம என் மனசுக்கு ஆறுதல். ப்ளீஸ்மா. அக்கா, என்னக்கா நீ என்ன பண்ற? என்ன பண்றன்னு தெரிஞ்சுதா பண்றியா? தாம்பூல மாத்தி நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்த பின்னாடி இப்படியா அனு கிட்ட பேசுவ? எப்படியாவது அவ மனச மாத்திர மாதிரி பேசுவியா? அத விட்டுட்டு நீயே இப்படி பேசினா என்னக்கா அர்த்தம்? பூர்ணி, அனு அழுதுட்டு இருக்கிறது என்னால பார்க்க முடியலடி. நான் பேசுறேன்னு சொன்னாலும் வேணாங்கிறா. சூர்யா சரியும் பேச வேண்டாங்கிறா. திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு இருக்காதக்கா. அனு சின்ன பொண்ணு. அவளே அத்தா ஹெல்த்தையும் மனசையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவெடுத்திருக்கா. அனுவே சூர்யா சார மெல்ல மெல்ல மறந்துடலான்னு முடிவெடுத்திருக்கும் போது நீ தேவையில்லாததெல்லாம் பேசி அனுவையும் கஷ்டப்படுத்தி அத்தா மனச நோகடிச்சிடாதக்கா. அனுவுக்கு அமைய போற வாழ்க்கைய சந்தோஷமா அவகிட்ட பேசாம நீ என்னடானா தேவையில்லாததெல்லாம் அவகிட்ட பேசிட்டு இருக்க.
அனுக்கு எது நல்லதுன்னு அது கூடவா உனக்கு யோசிக்க தெரியாது? அனுவ சின்ன வயசுல இருந்து அத்தான் பார்த்து பார்த்து வளர்த்திருக்காருன்னு நீயே எத்தனை வாட்டி சொல்லிருக்க அனு அப்பா பொண்ணுன்ட்டு. அப்படி இருக்கும்போது அனு விஷயம் தெரிஞ்சா அத்தானால தாங்கிக்க முடியும்னு நீ எப்படிக்கா நினைக்கிற? நீ இப்படி யோசிச்சு பாருக்கா. ஒருவேளை அத்தானுக்கு உடம்பு சரியில்லாம இருந்து அது மூலமா தான் அனுவுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு அனு தலையில எழுதிருக்குதோ என்னமோ. அத ஏங்கா நீ மாத்த பாக்குற? என்னடி பண்ண சொல்ற? அனு அழுவுறத நீயும் தானே பார்த்த. அவ என் பொண்ணுடி. நான் 10 மாசம் சுமந்து பெத்த பொண்ணுடி. அவ அழுகிறது எப்படி பார்க்க முடியும்? அக்கா, அவ சின்ன பொண்ணு, அதனாலதான் அவ அழறா. இந்த மாற்றத்தை அவ ஏத்துக்க கொஞ்ச நாள் ஆகும். அதுக்கப்புறம் அவளே புரிஞ்சுப்பா. அதுக்குள்ள நீ ஏதாவது சொல்லி கெடுத்துறாத. முடிஞ்ச அவளுக்கு தைரியத்தை சொல்லி கல்யாணத்துக்கு அவளை ரெடி பண்ணு. இல்லனா உன்னை கையெடுத்து கும்பிடுற. நீ தயவு செஞ்சு எதுவுமே பேசாம அமைதியா இரு. நடக்கிறது நடக்கட்டும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அனு, வீட்டுக்கு வந்த அன்னைக்கு கூட என்னடி சொன்னார் அவரு? என்னமோ பேசிட்டு இருந்தாரடி. எனக்கு எதுவுமே காதுல விழல. சும்மா ஊன்னு மட்டும் சொல்லிட்டு இருந்தேன். நான் உனக்காக வருத்தப்படுறதா, இல்ல சூர்யா சார் நினைச்சு வருத்தப்படுறதா, இல்ல அனிருத்த நினைச்சு வருத்தப்படுறதா எனக்கு ஒண்ணுமே புரியல அனு. நீ எப்படி தாங்கிக்கிற? அப்பாவுக்காகவும் சூர்யா சாருக்காகவும் தான் ரம்யா. இப்போ உனக்கு இவ்ளோ அலங்காரம் எல்லாம் தேவையா அனு? சிம்பிளா ரெடியான போதாதா உனக்கு? எப்படி உன்னால இப்படி ரெடியாக முடியுது? சூர்யா சார் அப்படி உருகி உருகி லவ் பண்ணிட்டு இப்போ நிச்சயதார்த்தத்துக்கு ஒண்ணுமே நடக்காத மாதிரி எப்படி உன்னால இருக்க முடியுது? என் வாழ்க்கைய வேற யாரும் வாழ்றாங்க ரம்யா. சத்தியமா நீ என்ன நினைக்கிறன்னு ஒண்ணுமே என்னால புரிஞ்சுக்க முடியல அனு. என்னோட கல்யாணத்தை என்ன தவிர எல்லாரும் முடிவு பண்றாங்க. காத்துல ஆடுற பட்டு மாதிரி அவங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் நானும் ஓடிட்டு இருக்கேன். உன்னால சூர்யா சார் மறந்துட்டு வாழ முடியும்னு நினைக்கிறியா அனு? எங்க அப்பா எனக்கு முக்கியம் ரம்யா. அவருக்காக இத நான் செய்வேன். அது மட்டும் இல்ல ரம்யா, இதுதான் சூர்யா சாரோட ஆசையும் கூட. அவரு ஆசைப்பட்டதை எப்படி என்னால செய்யாம இருக்க முடியும்? ஏய், அனிருத் மெசேஜ் அனுப்பிருக்காண்டி. அவங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்களாம். ஆமா, அவரோட போன் நம்பர் கூட நீ போன்ல சேவ் பண்ணலையா? அவருக்காக உன் போன்லயே நீ இடம் தராதப்போ உன் மனசுல எப்படி நீ இடம் தருவ? ப்ளீஸ் ரம்யா, கேள்வி கேட்டு என்ன கொல்லாத. என் விதி என்னமோ அது நடக்கட்டும். ஐயோ, சாரி அனு. போனை கீழே வைக்கும் போது தெரியாம கைப்பட்ட அனிருத்துக்கு கிஃப்ட் மெசேஜ் போயிடுச்சுடி. ஐயோ, அவரும் பதிலுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பிருக்காருடி. ஐயோ ரம்யா, இருக்கிற கன்ஃபியூஷன் பார்த்தது நீ வேற. தெரியாம கைப்பட்டு போச்சுடி. நான் வேணா அதை டெலீட் பண்ணட்டுமா? வேண்டாம், விடு. என்னென்னமோ நடக்குது. அதெல்லாம் கம்பேர் பண்ணா இந்த கிஃப்ட் மெசேஜ் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. ரம்யா, சத்தியமா நான் அனிருத்தை ஏமாத்தணும்னு நினைக்கலடி. ஆனா இப்ப நான் அதைத்தான் செஞ்சிட்டு இருக்கேன். அதை தாண்டி என்னால தாங்கிக்கவே முடியல. அனு, ப்ளீஸ் அழாதடி. வா, நம்ம வீட்டுக்கு போலாம். வா. போலாமா? கொஞ்சம் இரு. அனு, ஏன் கண்ணே பற்றும் போல இருக்குடா.
சூப்பரா இருக்கடா. ஆமா, உன் டிபி காமி பாப்போம். நோ வே. இப்ப நீ டிபி காட்ட போறியா இல்லையா? நோ நோ நோ. நீ காட்டலன்னா என்ன, என்னால பார்க்க முடியாதா? என்கிட்டயும் போன் இருக்கு. ஓகே ஃபைன். எது கோவப்படுற? நானே காட்டுறேன். ஹாப்பியா? சூப்பரா இருக்குடா. வயசு பசங்க தினம் ஒருத்தி போட்டோவை டிபியா வைக்கிறாங்க. உனக்கு நிச்சயம் பண்ண போற பொண்ணோட போட்டோவை டிபியா வைக்கிறதுக்கு உனக்கு ஏன்டா இவ்ளோ வெக்கம்? ஆமா, எப்பட எடுத்த இந்த போட்டோவை? ரிங் வாங்க போனப்பவா? ம். ஜுவல் ஷாப்ல அனு நல்லா பேசினாளா? என்ன சொல்ல? கரெக்டா சொல்லணும்னா நான் பேசினேன், அவ கேட்டுக்கிட்டா. என்ன சொன்னாலும் அவ சரின்னு சொன்னா. That's it. பொண்ணுங்கன்னா அப்படிதான்டா. நீ ஒன்னும் வரி பண்ணிக்காத, எல்லாம் சரியாயிடும். வா. ஓகே. அனு, இந்த நிச்சயதார்த்தத்துக்கு வேண்டிய சாரி ரிங் எல்லாம் எடுத்து வச்சா? 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே கார்ல எடுத்து வச்சாச்சு. நீ தான் ரொம்ப லேட்டு. வா போலாம். வா. What you said, mom-in-law? அனுவோட அப்பாவோ அம்மாவோ ஃபோன் பண்ணி இன்வைட் பண்ணிருக்காங்க. நாம போலனா எப்படி mom-in-law? அதுவும் சந்திராக்கு அனுனா ரொம்ப பிடிக்கும். நான் போய் சந்திரா கிட்ட போவேனான்னு சொன்னா டென்ஷன் ஆயிடுவான். இல்ல மான்சி, சூர்யா மட்டும் போட்டும். சந்திரா ஆபீஸ பாத்துக்கிட்டோம். அவங்கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ வீட்லயே இரு. வீட்ல எல்லாரும் கிளம்பி போறதுக்கு இது என்ன என் பையனோட நிச்சயதார்த்தமா? என்னமா பேசுறீங்க? அனுவோட நிச்சயத்துக்கு நாம எல்லாரும் போறோம். நீங்க கிளம்புங்க. Something wrong. இந்த mom-in-law அனுன்னு அப்படி உருகுவாங்க. சின்ன சின்ன பார்ட்டிஸ்க்கு கூட அவங்க வீட்டுக்கு போவாங்க. எவ்வளவு சின்ன பார்ட்டியா இருந்தாலும் அங்க மிஸ் பண்ணாம போகணும்னுலாம் சொல்வாங்களே. இன்னைக்கு அனுவோட என்கேஜ்மெண்ட், அதுக்கு போக வேண்டாம்னு சொல்றாங்களே. Something fishy. அம்மா கிளம்புங்க, டைம் ஆச்சு. இல்ல சூர்யா, நாம எல்லாரும் போனா அனு வீட்ல இருக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம். அவங்க சொந்தக்காரங்க, காலனி ஆளுங்க, மாப்பிள்ளை வீடுன்னு நிறைய பேர் வருவாங்க. இதுல நாம எல்லாரும் போனா அங்க நிக்க கூட இடம் இருக்காது. அதனாலதான் சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீங்க கிளம்புங்க. நீங்க வரலனா அனு ரொம்ப வருத்தப்படுவா. சரி, நானும் நீயும் மட்டும் போலாம். வேற யாரும் வர வேணாம். இங்க பார் சூர்யா, நான் அங்க வந்து தலை மட்டும் காமிச்சிட்டு உடனே வந்துருவேன். என்ன நீ எதுவும் கேட்க கூடாது. நீ கார்ல வெயிட் பண்ண, இதோ வந்துடுறேன். மான்சி, மான்சி, மான்சி. என்னாச்சு சந்திரா? மான்சி, இந்த பெட்டி என்னது மான்சி? இதுல பாரு, தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸ் எழுதி. பூட்டைனால உடைக்க கூட முடியல. Can you help me, மான்சி? Don't touch it, சந்திரா. எவ்வளவு டஸ்டா இருக்கு பாரு. எதுக்காக நீ இதெல்லாம் தொடுற? அப்போ இது என்ன பண்றது மான்சி? இது எப்படி இங்க வந்துச்சு? தெரியலையே மான்சி. இத்தனை நாள் இது இங்கதான் இருந்ததா? இல்ல பங்கஜ் பழைய ஃபைல்லாம் கொண்டு வரும்போது பை மிஸ்டேக் இங்க கொண்டு வந்து போட்டாரா? எனக்கு தெரியலையே. பட் இதுக்குள்ள என்ன இருக்கு மான்சி? ஐ அம் வெரி கியூரியஸ். வேண்டாமா, சொன்னா கேளுங்க. Why? வேண்டாம், சொன்னா கேளுங்க. இதுல தேவநந்தினியோட பழைய ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். பேசாம இத அனுகிட்ட கொடுத்துடலாமா? இன்னைக்குதான் ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட்க்கு போறோமே. என்கேஜ்மெண்ட்க்கு mom-in-lawவும் bro-in-lawவும் மட்டும் போனா போதும்னு mom-in-law சொல்லிட்டாங்க. நீ ஆபீஸ்க்கு போணுமா? வாட்?
எஸ் சந்திரா ஏன்னு கேட்டதுக்கு மாமின்லாம் டென்ஷன் ஆவறாங்க. நீயும் போய் ஏன் நாங்களும் என்கேஜ்மெண்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு கேட்டு வைக்காத. அம்மாவே சொன்னாங்கன்னா அதுல ஏதாவது ரீசன் இருக்கு மான்சி. நான் ஆபீஸ்க்கே போறேன். நான் இந்த பெட்டியை பேசாம ஆபீஸ்க்கே எடுத்துட்டு போயிடுறேன். கரெக்ட். இங்க எதுக்கு இது? பெரியவரே, இத சந்திரா கார்ல வச்சிருங்க. ஹலோ, உங்ககிட்ட தான் சொல்றேன். சரிம்மா.